Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் அனாலிசிஸ் HG Infra then Finolex Cable ரெண்டு ஸ்டாக்கும் நல்ல அப்ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்தரா பிரேக் அவுட் கிடைச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு. ஸோ வித்தின் 1 மந்த்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் HG Infra ஸ்டார்ட் பண்ணலாம். இது இன்ஃப்ரா ஸ்டாக், மார்க்கெட் கேபிட்டல் 10,107 crore, தென் பி ரேஷியோ 19, சேல்ஸ்லையும் சரி அண்ட் தென் ப்ராஃபிட்லையும் சரி குவார்டர் டு குவார்டர் நல்ல க்ரோத் இருக்கு. Last year March 1,535 crore sales. So current March 1,708 crore. So sales la வந்து நல்ல growth இருக்கு. Net profit last year March 117 crore. Then current March 190 crore. So net profit ல நல்ல growth இருக்கு. Finally shareholding. Promoters holding 70%. Foreign investor holding 1.68%. Domestic investor holding 12%, public 11%. ஃபர்தரா சார்ட்ல போய் ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா எந்த ரேஞ்ச் வரை மூவ்மெண்ட் வரலாம்னு அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இது டே சார்ட், ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. சார்ட் பேட்டர்ன் ஹையர் ஹை தென் ஹையர்ல வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 1500ல இருக்கு, செகண்ட் சப்போர்ட் 1400ல இருக்கு, ஃபைனல் சப்போர்ட் 1300. ஸோ பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1570. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் ஆல் டைம் ஹையை வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஹையை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் 1700 தென் 1750 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வால்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது. இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைட்ல மூவ்மெண்டம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒன் Finolex Cable. கம்பெனி வந்து வயர்ஸ் அண்ட் கேபிள் கம்பெனிஸ். மார்க்கெட் கேபிட்டல் 23,236, தென் பி ரேஷியோ 40. சேல்ஸ்லையும் சரி அண்ட் தென் ப்ராஃபிட்லையும் சரி நல்ல க்ரோத் இருக்கு. சேல்ஸ் லாஸ்ட் இயர் மார்ச் 1,220 crore, தென் கரண்ட் மார்ச் 1,401 crore. Net profit last year March 135 crore, then current March 146 crore. So net profit நல்ல growth இருக்கு. Finally shareholding. Promoters holding 30%, foreign investor holding 11%, domestic investor holding 15%, public 36%. ஃபர்தரா சார்ட்ல போய் ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா எந்த ரேஞ்ச் வரை மூவ்மெண்ட் வரலாம்னு அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. தென் வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. இது டே சார்ட். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1400ல இருக்கு, தென் ஃபைனல் சப்போர்ட் 1300. ஸோ பிரேக் அவுட் 1550. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது 1600 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 1600 ப்ரோக் பண்ணி இதுக்கு மேல ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கும் போது ஃபர்தரா ஸ்டாக் 1700 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த சப்ஜெக்ட் இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.